வெறும் ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் கூட்டணி அமைப்பது தேமுதிகவின் எண்ணமோ ஐடியாவோ கிடையாது. உறுதியா நான் சொல்றேன். தலைவர் நிச்சயம் ஜெயிச்சு சிஎம் ஆயிருந்தா இந்த ஆண்டுகளில் அதெல்லாம் நிரூபிச்சிருப்பாரு. அதனால அவரை தவற விட்டது மக்கள் தான். வாக்கு திருட்டுங்கிறாங்க. நேத்து கூட நான் எல்லா இடத்துலயும் அதை சொல்லிட்டு வரேன். வடநாட்டினவரை இங்க வாங்க, வேலை பாருங்க, வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக்கங்க, சம்பளம் வாங்க. ஆனா ஓட்டுரிமை என்பது அவங்க பிறந்த மாநிலத்துலதான் இருக்கணுமே ஒழிய இன்னைக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஓட்டு உரிமை என்பது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிரும். இங்க இருக்கிறவங்க ஓட்டு எல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது எந்த வகையில் நியாயம் இல்லை. அதற்கு தேமுதிக என்னைக்கும் துணை நிற்காதுங்க. நிச்சயம் அந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு நம்புறோம். மீறி நடந்தால் நிச்சயம் மக்கள் புரட்சி வெடிக்கும். கூட்டணி அமைஞ்சா நீலகிரியில தேமுதிக போட்டிருக்கோம். வலுவான கூட்டணி அமைஞ்சா நீலகிரியில தேமுதிக. சார், எங்களை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலும் தேமுதிக வலுவாதான் இருக்குங்க. அதனால இன்னைக்கு இங்க அங்கன்னு நாங்க சொல்ல முடியாது. நீங்களே பாக்குறீங்க. இன்னைக்கு எங்க மாவட்ட செயலாளர் சொல்றப்பதான் எனக்கே தெரியுது. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். யூஸ்வலா எந்த ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் விஜய் பிரபாகர் வருவார். ஏன் அப்படின்னா 10 வருஷமா கேப்டன் சிக் ஆனதுக்கு அப்புறம் நான் என்னுடைய செயல்பாடு மொத்தம் ஒன்லி கேப்டனை கவனிப்பதும் கேப்டனை எப்படியா காப்பாற்றணுன்றதுல மட்டுமே நான் போக்கஸ்டா இருந்ததுனால இந்த உதய மண்டலத்துக்கு நான் 10 வருஷம் ஆச்சு. அவரு சொல்லும் போது எனக்கே தெரியுதுங்க. பட் தலைவருடைய முடிவு இறைவன் விதித்ததாக நினைச்சு இன்னைக்கு அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாதையில நாங்க சென்று கொண்டிருக்கிறோங்க. உறுதியாக அவரோட லட்சியம் கொள்கைகளை வென்று எடுக்கும் தேமுதிகன்னு சொல்றேன். நேற்று வரைக்கும் இன்னைக்கு நீங்க வர ஒரே பிரைட் ஆயிடுச்சு. ஆமா, தேமுதிகனா அப்படிதான் அப்படியே பிரைட் ஆயிருங்க. நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, அதுதான் தேமுதிகங்க. அதனால நம்ம நான் நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன். அது ஃபன்னா எடுத்துக்கலாம், இல்ல எப்படி எடுத்துக்கிறவங்க பொறுத்து. பட் எப்பவுமே கேப்டன் எங்களுக்கு சொன்னது என்னன்னா, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். அவ்வளவுதான். நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் தலைவர் கட்சி ஆரம்பிச்சார். ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் எங்களுடைய பயணம் தொடருது. நிச்சயமாக இயற்கையும் எங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும். நல்லா போயிட்டு இருக்குங்க. 2026ல அதிமுக தேமுதிக ராஜ்யசபா சீட் ஒண்ணு தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அப்படி வழங்கும் பட்சத்துல நீங்க அதை ஏத்துக்குவீங்களா மேடம்? இல்ல, அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல முடியாது. என்ன ஏற்கனவே அங்க இருந்தோம், அவங்க எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்ததுதான். அது 25 வரும்னு நினைச்சோம், அது 26ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வெறும் ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் கூட்டணி அமைப்பது தேமுதிகவின் எண்ணமோ ஐடியாவோ கிடையாது. உறுதியா நான் சொல்றேன். அதனால தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி, தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும். அதனால 26 தேர்தல் நிச்சயம் மக்களே போற்றக்கூடிய, தொண்டர்களை விரும்பி உழைத்து இந்த வெற்றி கனியை கேப்டன் காலடியில கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுல நாங்க கான்பிடென்டா. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு மேடம்? ரொம்ப நான் தான் எல்லாம் சொல்லிட்டு தானே. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஒவ்வொரு ஊர்லயும் நான் சொல்றேன். நேற்று கோயம்புத்தூர்ல கூட சொன்னேன். ஏர்போர்ட்ல ஒரு பொண்ணு பாலியல் வன்கொடுமை. நேற்று ராம்நாட் போனேன். அங்க ஒரு பொண்ணை ஸ்கூல் போற புள்ளிய ஒரு பையன் குத்தி கொல்றான். இது மாதிரி விருதுநகர் எல்லா மாவட்டத்திலும் இது இருக்குங்க. நான் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு மெயின் ரீசன்ங்க டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை. யாருக்கும் வேலை இல்லைங்க. இதுதான் மெயின் ரீசனா இருக்கு. எல்லா ஊர்லயும் தொழிற்சாலைகள் வரணும், நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். எல்லா ஊர்லயும் விவசாயமும் நெசவு நல்லா இருக்கு. இப்ப ஊட்டிலாம் பாருங்க, வெறும் தேயிலையை மட்டுமே நம்பி இருக்கின்ற மக்கள். அந்த தேயிலையை இன்னும் பெஸ்டா எப்படி கொண்டு போகலாம்? கேப்டனுடைய எண்ணமே என்னன்னா, அதுல வேற என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம், அது எப்படி ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அது மூலம் எப்படி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தொலைநோக்கு பார்வையாக இருந்தது. தலைவர் நிச்சயம் ஜெயிச்சு சிஎம் ஆயிருந்தா இந்த ஆண்டுகளில் அதெல்லாம் நிரூபிச்சிருப்பாரு. அதனால அவரை தவற விட்டது மக்கள் தான். அதனால 26க்கு அப்புறம் அவர் கனவுகள், லட்சியங்கள் ஒன்னொன்னாக நிறைவேறும்.